இம்பாசிபிள் ஆண்டி. அவர் என்னோட அப்பா. என்னால எப்படி பாத்துட்டு இருக்கும்? என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு செஞ்ச தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்டா என்ன எடுக்கும்? என்னால இப்ப வர முடியாது. ரவிக்காக தான் வந்தேன். கால் பண்றேன். பாய். ஸ்ருதி ஓவரா பண்றாளே. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கறான். இவன் எனக்கு மாமியார் மாதிரி நான் அடிச்சிருந்தா என்ன சும்மா விடுவீங்களான்னு புரியல. வீட்ல ஒரே பொண்ணா வரைய உனக்கு இல்லன்னு ஆயிட மாட்டான். அதன்னு சொல்லிட்டேன். நம்பிடுவியோன்னு நினைச்சேன். மோளனும் சின்ன குழந்தை மறந்துட்டு எப்படி அங்க அந்த முத்து மாதிரி ரவுடி குறிய கூடு மாதிரி இருக்கிற எனக்கு அது ஒரு கன்வீனியன்ட்டா. அது என்ன விஷயமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். கிட்ட போய் காஃபி போட்டு எடுத்து. மனசு மாறிடும். கஷ்டமா இருந்திருக்கும்ல. வேற என்ன ஞாபகம் வரணும்? இருக்க பார்லஸ் இதோட பிரான்சைஸ்லாம் எடுத்து நீ நடத்த நம்ம விட்டு தொலைன்னு சொன்னா கேக்கு. எப்படி விட முடியும்? சீக்கிரம் பணம் கட்டணும். உன் அப்பா கிட்ட கிட்டறாரே. மனோஜ் பணம் கனடான்னு பேசி. இது அமீரா இருக்க போல கோமாவே இருக்க சொல்லிருப்பா. ஏய் அவளை காந்தர் போது கம்முனு ரவியை கூப்பிடுப்பா. ரவி இன்னும் வீட்டுக்கு ரவி இன்னும் வரல. நீ ரவின்னு சொன்ன உடனே வந்துட்டானோன்னு நினைச்சேன். சொல்லுச்சு. என் பிள்ளைகிட்ட நானே கொடுத்துக்கிறேன். அவங்களாச்சே ஈஸியா மறந்துடுவோம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆள் வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு பெரிய மனுஷன் பேசுறத பாத்தீங்களா? வருவாரா இல்லையானே தெரியல. அப்படியே என்ன நீ மாத்திக்க பால் குடிக்கிறவனா நான் இருக்க கூடாதுல்ல. அப்படியே தலையில ரெண்டு போட்டு வச்சா சொன்னேன். பார்த்தா நான் நினைச்சேன் ஓத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும். 3D சொல்றான். அப்படிதான் பேசு. சுத்தமா குடும்பத்தை பிரிச்சு நீங்க போட்டு அடிச்சிருக்கான். அவருக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுடாதீங்க. எனக்கு வளோன்னு தோணுது. ரவி இனி வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. முத்துவும் மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி 2 பேரும் பேசி முடிவு பண்ணி மறுநாள் காலையில் முத்து ரவியை பார்க்கவும் மீனை சுற்றி பார்க்கவும் ஸ்டூடியோக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அப்பா ரொம்ப இந்த அசிங்கப்படுத்தி பேசினாங்க. நகை திருடுனா பிச்சைக்கார குடும்பம் பிச்சைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எனக்கு எபிசோட் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.